அருண்ராஜா வந்து ஒவ்வொரு பாட்டு ஹிட் ஆகும்போதும் அவன் எழுதினதோ பாடினதோ ஹிட் ஆகும்போதும் ஃபோன் பண்ணி வாழ்த்துறதை தாண்டி திட்டுவேன். இதிலே கம்ஃபர்டபுள் ஆயிடாத, நீ டைரக்டர் ஆகிறதுக்கு தான் வந்த, டைரக்டர் ஆகிடணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் திட்டிகிட்டே இருப்பேன். அப்புறம் தோணுச்சு அவனை ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணும், அவனை ஏதாவது பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி அவன் பேசுகிறேன், படம் ரிலீஸ் வரைக்கும் அப்படி பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் பேசக்கூடாதுல்ல. அப்போது வந்து கிரிக்கெட் வச்சு ஒரு கதை பண்ணுறா அப்படின்னு சொன்னேன் நான். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிரிக்கெட் வச்சு பண்ணலாம். நான் என்ன மாதிரி கிரிக்கெட் சொன்னேன், ஊர்லலாம் விளையாடுவாங்கள்ல பசங்க, அந்த மாதிரி கிரிக்கெட் வச்சு பண்ண சொன்னேன். அவன் ஒரு 4 days கழித்து கிரிக்கெட்டு ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லாம் வச்சு பண்ணலாம், ஆனால் விமென்ஸ் கிரிக்கெட் அப்படின்னா. ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற, உள்ளதே இங்கே வந்து நம்ம அதுக்கு நடிக்கிறதுக்கெலாம் ஆள்லாம் கண்டுபிடிக்க முடியாது, எங்கே போய் பண்ண முடியும் அப்படிலாம் யோசிச்சேன். இல்லை நான் டெவலப் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு விவசாயியின் மகள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படிங்கிற இந்த லைனை வந்து அருண்ராஜா சொன்னால் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆனால் இது எப்படி கதை பண்ண முடியும், கதை பண்ணால் அதுக்கு ஏற்ற ஆள் எப்படி கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு பெரிய டென்ஷன் இருந்தது. ஆனால் இந்த கதையை பண்ணுன்னு சொல்லும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் இதை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி. ஆனால் அருண்ராஜாட்ட சொல்லலை, ஏன்னா அவன் தேடல் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதான். ஏன்னா இதை போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லணும், அவங்க ஒத்துக்கணும், அந்த மாதிரி அவன் பண்ணி கொண்டு வந்த ஒரு கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்கும்போது ஜிவ்வுன்னு இருந்தது.